சிலுக்கு சிலுக்கு சிங்காரி சிங்காரி கதையை சொல்றேன் கேளு. வணக்கம் மக்களே. தமிழ் சினிமாவில் இப்போலாம் வந்துட்டு ஒரு படம் எடுக்கிறதா இருந்தால் அந்த படத்தில் கண்டிப்பாக நான் கருத்து சொல்லியே தீருவேன் அப்படின்ற ஒரு முனைப்போட படங்கள் வர்றது சகஜமாயிருச்சு. ஸோ அது ஒரு சில இயக்குநர்கள் சொல்லும் போது நம்மளால ஏற்றுக்க முடியுது, ஒரு சில இயக்குநர்கள் சொல்லும் போது ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. அதுக்கு பலதரப்பட்ட காரணம் இருக்கும், நான் அதுக்குள்ளே கொள்ள வரவே இல்லை. பட் கருத்து சொல்கிறேன்னு சொல்லி அந்த படத்தில் நான் என்னத்தை வேணாலும் இஷ்டத்துக்கு வைப்பேன், ஆனால் கடைசியில் ஒரு கருத்து வைப்பேன், நீங்கள் இந்த கர்மத்தை பார்க்கணுன்னா நீங்கள் அந்த கர்மத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையோட ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது தேவையான்ற ஒரு கேள்வி எழுப்பும். அப்படிப்பட்ட ஒரு கேள்வி தான் எனக்கு இந்த வாரம் நான் பார்த்த ஒரு படம். இன்னைக்கு அந்த கேள்வி எனக்கு எழுந்துச்சு. ஜேஎஸ்கே ஃபிலிம் கார்பரேஷன், ரிட்டன் அண்ட் டைரக்டட் பை ஜேஎஸ்கே. அவரோட படம். அவர் இயக்கி பாலாஜி முருகதாஸ், ரச்சிதா, சாக்ஷி அர்வால், காயத்ரி ஷான், சந்தினி தமிழரசன் மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கிற இந்த படம் ஃபயர். உண்மையிலே ஸ்க்ரீனில் ஃபயர் பற்றிக்காமல் இருக்கிறது தான் ஆச்சரியம். அப்படிதான் படங்கள் தரத்தில் உள்ள சீனெல்லாம் வேற லெவலில் இருந்தது. ஸோ அப்படி இந்த படத்தில் என்ன ஃபயராக இருந்தது, அந்த ஃபயர் எல்லாருக்கும் பற்றிச்சா, எங்களுக்கு உணரப்பட்டுச்சா, இல்லை அங்கே மட்டும் தான் ஃபயர் இருந்ததா, பேரில் மட்டும் தான் ஃபயர் வச்சுருந்தாங்களா அப்படின்றது தான் நம்ம இந்த ஷோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இது நம்ம ஷோ ரீல் வந்து போச்சு. ஸோ ஃபயர் இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப காட்சியில் ஹீரோவா சொல்லப்படுற பாலாஜி முருகதாஸ் வந்துட்டு ஒரு பீச் ஹவுஸ்ல இருக்காரு. அவர் வந்து யாரோ பின்மணியில் அடிச்சு அவரை தாக்கி கடத்திட்டு போயிடுறாங்க. ஸோ மிஸ்ஸிங் கேஸ்ல ஃபைல் பண்ணி அடுத்த நாள் அந்த போலீஸ் தேட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பலதரப்பட்ட பெண்களை விசாரிக்கிறப்போ ஒரு கட்டத்து மேல இவர் வந்து ஒரு பிளேபேயா இருந்திருக்காரு. அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுட்டு எல்லாரும் மிரட்டியிருக்காரு. ஸோ இதுல பாதிப்பட்டவங்க யாரோ அவரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அது யாரு அப்படின்னு வரும்போது இந்த 3 ஹீரோயின்கள் வந்துட்டு சுற்றி அழைக்கப்படுறாங்க. பட் கடைசியில பார்த்தா அங்க ஒரு ட்விஸ்ட் வச்சு இவங்க 3 பேருமே இல்லாம வேற ஒருத்தர் அந்த சம்பவத்தை பண்ணியிருக்கா அப்படின்னு நம்மளுக்கு வந்து முடிக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன சோஷியல் மெசேஜ் அப்படின்னா, பெண்கள் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வளர்க்குறது வந்து ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்குறதையும் தாண்டி நல்லது கெட்டது என்னன்னு சொல்லி வளர்க்கணும், நல்லவன் கெட்டவன் யாருன்னு சொல்லி வளர்க்கணும், அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கணும். பெண்கள் வந்து தைரியமாக இந்த சமூகத்தை ஃபேஸ் பண்ணலை அப்படின்னா அந்த சமூகம் அவங்கள வந்துட்டு வேட்டையாடப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜோட முடிச்சிருக்காங்க. மெசேஜ் எல்லாம் நல்ல மெசேஜ் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. கண்டென்ட்டும் நல்ல கண்டென்ட் தான். பட் ஏன் எனக்கு இந்த படம் சுத்தமாக ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் சொல்லப்பட்ட கண்டென்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை வந்து எப்படி வந்து ஆண்கள் வந்து ஒரு சில ஆண்கள் தவறாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க வாழ்க்கையவே எப்படி இவங்க அழிக்கிறாங்க அப்படின்ற கண்டென்ட் தான். அதில் வந்து பாலாஜி முருகதாஸ் பயங்கரமாக நடிச்சிருக்காரு, பிளேபாயாக இருந்திருக்காரு, மனுஷன் வாழ்ந்திருக்கான்னு சொல்லணும், அந்த ரோலாவே வாழ்ந்திருக்காரு. நான் அதான் சொன்னேன். ஸோ பிளேபாயாக நல்ல ஒட்டமெல்லாம் ஏற்றி இப்படியே 6 பேக் வச்சுக்கிட்டு அழகா அப்படியே எல்லாரையும் பார்த்தோன்னே அது வருமோ இப்படிலாம் ஆண்களை பார்த்தா பெண்கள் மயங்கி இருக்கலாம். நம்மளுக்கு தெரியலன்னா சொல்ல இருக்காங்க, அப்படி அழகா பார்த்து மயங்குற பெண்கள்லாம் இருக்காங்க. பட் அந்த எக்ஸ்ட்ரீமிட்டி போவாங்களான்றது நம்மளுக்கு தெரியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. அதுக்கு வந்து அவர்கிட்ட ஏமாறுற இந்த 4 முக்கியமான கேரக்டர்ஸ், அதாவது இந்த மெயின் பிளாட்ல உள்ள அந்த 4 ஹீரோயின்ஸ், இவங்க ஏமாறுறது மட்டும் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக காட்டுறாங்க. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சர் மூவ் வைப்பாங்க. அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசி அந்த நெத்தி போட்ட கிஸ் வைப்பார். என்ன ஆலியா, என்ன ரொமான்டிக். கடைசியில் ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடி வச்சிருப்பாங்க, காட்ட மாட்டாங்க. அப்படியே கால்லேருந்து அப்படியே கேமரா வரும், முட்டிக்கு மேலே 2 பேருக்கும் வெள்ளை துணி இருக்கும், கரெக்டாக இங்கே வரைக்கும் மறைச்சிருவாங்க. அப்படியே வந்து 2 பேரும் அப்படியே மேலே பார்த்து அப்படியே ஒரு சிரிச்சு அப்படியே ஸ்டைலில் பார்த்தோன்னே இவர் அப்படியே ஒரு நெத்தி பொட்டில் ஒரு முத்தம் வைப்பார். ஏய், உண்மையாக காதலிக்கிறவா கல்யாணம் பண்ணவங்க கூட இப்போ அப்படிலாம் கொடுக்கறது இல்லைடா அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படி மனுஷா வந்து அது எப்படினோ அப்படியே வந்து எல்லாரும் வந்து இவர் வந்து. ஆனால் உண்மையிலேங்க எனக்கு மிகப்பெரிய கேள்வி, யாராவது இந்த வீடியோ பார்க்குறவங்க ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கீங்களான்னு சொல்லுங்க. உண்மையிலே பிசியோதெரபிஸ்ட் வந்து தனியாக கிளினிக் வச்சிருக்காங்கன்னா இந்த அளவுக்கு அவங்க நடந்துப்பாங்களான்னு தெரியல. அதாவது அந்த ரூம்ல வந்து பெட் இருக்கும். அது ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் ஒரு சில இடத்துல பெட்டெல்லாம் இருக்கும் பேஷண்ட்டை பார்க்கறதுக்கு. ஆனால் இவ்வளோ விஸ்தாரமான ஒரு கிங் சைஸ் பெட் எல்லாமா இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. அது ரூமை பார்த்தாலே வந்து இந்த சல்சா படம் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும். அதில் ஒரு டாக்டரு, பிசியோதெரபிஸ்ட்டு, மனுஷா வந்து யாரை தொட்டாலும் மயங்கிடுறாங்க. அந்த மாதிரி அந்த பிசியோதெரபிஸ்டுக்கெல்லாம் தெரியும் போல, இந்த இடத்த தொட்டா பெண்கள் மயங்கிடுவாங்கன்னு தெரியுமா? இல்லை பிசியோதெரபிஸ்ட் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லைன்னா தனியாக வந்து டிஎம்ல சொல்லுங்க. அப்படி ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நாங்களும் கத்துக்கலாம். அவ்வளவுதான். உண்மையிலே அப்படிதான் இருந்தது. அதாவது
இந்த படத்தோட கண்டென்ட்டை வந்து மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இயக்குனர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஆண் வந்து பெண்ணை வந்து எப்படியெல்லாம் மயக்குவான், மயங்கி அவங்களுக்குள்ள என்னெல்லாம் நடக்கும், அது எவ்வளோ டீப்பாக நடக்கும், எங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு தொட்டா நல்லா இருக்கும், அவங்க எப்படிலாம் வந்து என்ன மாதிரிலாம் ரியாக்ஷன் கொடுப்பாங்க, என்ன மாதிரிலாம் முகபாவனை வரும், எங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு உணர்ச்சிகள் தூண்டப்படும். வேலண்டைன்ஸ் டே வேற, அவன் கப்புள்ஸாக வந்த நிலைமையெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். பாவம் தான். அந்த மாதிரி சரியான நாளில் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க சார். வேற மாதிரி நீங்கள் இத்தனை படம் வந்தாலும் தைரியமாக நீங்கள் பிப்ரவரி போட்டு ரிலீஸ் பண்ணீங்கன்னு இப்போ தான் தெரியுது. அவன் கஷ்டப்பட்டு அங்கே போய் இங்கே போயெல்லாம் போகிறதுக்கு இந்த தியேட்டர் கண்டான்னு வச்சுக்கோங்க, உங்கள் படம் பார்த்த மாதிரியே ஆச்சு. ஒரு காசாக வந்துடும். படம் பார்த்தவனுக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக காதலும் பீறிக்கிட்டு வந்துடும். அவனுக்கும் பீறிட்டு வந்தோன்னா வேலை முடிஞ்சுன்னா எந்திரிச்சு போயிடுவான். நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதல் அது காதலை சொன்னேன். காதல் பீறிட்டு வந்துடும்ல, அதை சொன்னேன். அந்த மாதிரி செகண்ட் ஹாஃப்லலாம் எனக்கு இதெல்லாம் தாண்டி இன்னொன்று என்னன்னா, நடிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாராட்டப்பட 4 பேர் ரொம்ப தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க. உண்மையிலேயே அந்த மாதிரி எமோஷன்ஸ் காட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸோ அதில் வந்து உணர்ச்சிகள் வந்து 4 ஹீரோயின்ஸுமே வந்துட்டு ரொம்பவே அழகாக காட்டியிருக்காங்க. நம்மால் எப்பவுமே கேமரா வந்து இப்படி தான் இருக்கும், ஹீரோயின் பேஸ் பண்ணேன் சார். நம்மளால் முதுகு தான் நிறைய தெரியும், அதனால் அவரோட முகபாவனைகள் நம்மளுக்கு தெரிய வழி இல்லை. பட் ஸ்டில் ஹீரோயின்ஸோட அந்த ஃபேஸ் வேல்யூ, அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், பாடி லாங்குவேஜ்லாம் வேற மாதிரி இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நடிப்புலாம் குறையில. பட் அதை தாண்டி வெளியில ஒரு ஆக்டிங் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்தா வந்துட்டு அந்த ஆரம்பத்துல பயந்த மாதிரி நடிக்கிற சீன்லாம் எனக்கு வந்து சரவண மீனாட்சியில பார்த்த மாதிரி தான் இருந்தது. ஒரு ஐ மீன் சின்ன திரைன்றதை நம்ம வந்து மலிவா சொல்லல. பட் அந்த ஆக்டிங்னு வரும்போது கொஞ்சம் சட்டிலாவே அவங்க ரொம்ப டவுனா ஒரு மாதிரி அவங்க உண்மையிலே பதட்டமா நடிச்ச மாதிரி தான் இருந்தது. ஒழிய அந்த அந்த என்ன தேவையோ அந்த பதட்டம் அதுல இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் அங்கங்க நடிப்புன்றது அந்த மாதிரி தான். செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு பாட்டு வரும், காயத்ரி ஜான் அவங்களுக்கும் இவருக்கும் பாலாஜி முருகதாஸ்க்கும் ஒரு பாட்டு வரும். அதெல்லாம் வந்து பயங்கர கிரிஞ்சா இருந்தது. இவரோட ஆக்டிங்குமே தலைவன் வந்து மற்ற சீன்ல நடிச்சானோ இல்லையோ அந்த சீன்ல செம்மையா நடிச்சாப்புல. பட் இந்த சீன்லாம் அது ரொம்ப போதும் சார், எதுக்கு சார் இவ்வளோ மெனக்கிடுறீங்க, உங்களுக்கு அடுத்த சீன் ரொம்ப வேலை இருக்கும் சார், அதாவது ஆக்டிங்லலாம் வேலை இருக்கும்ல, அந்த வேலை இருக்கும் சார், அதனால கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க சார்னு சொல்லிட்டாரு போல மனுஷன். அதனால ரொம்பலாம் ஸ்ட்ரெயின் பண்ணல, அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நடிச்சு போயிட்டாரு. ஆக்ஷன் சீனில் மட்டும் கொஞ்சம் மெனக்கிட்டார், அது கொண்டு ஒரு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ இது மாதிரி நிறைய இடங்கள்ல வந்துட்டு எனக்கு என்னன்னா ரொம்பவே வந்துட்டு செயற்கைத்தனமா இருந்தது. நடிக்கிறாங்க ஓகே கிளாப் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் கட்டணும்னா அந்த மாதிரி தான் இருந்தது. அப்படி ரொம்பவே பெருசா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அவங்களோட ஆக்டிங், எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் இந்த படம் வந்துட்டு யாரோட பார்வையில் ஆரம்பிக்கணும், ஒரு இன்ஸ்பெக்டர், இந்த கேஸ் விசாரிக்கிற ஒரு இன்ஸ்பெக்டரோட பார்வையிலேருந்து அவரும் வாய்ஸ் ஓவர் மூலியமா தான், ஐ மீன் அவரோட வாய்ஸ் ஓவர்ல தான் ஆரம்பிக்கும். அவர் தான் அப்பப்போ நம்மளுக்கு கதை சொல்லிட்டே இருப்பார். இதுல என்ன ஒரு பெரிய பியூட்டி அப்படின்னா, இவங்க கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சு இவங்க என்ன எப்படி கேஸ் விசாரிச்சாங்க எப்படிலாம் அதெல்லாம் நம்மளுக்கு காட்டவே மாட்டாங்க. ரொம்ப ஈஸியா ஆகிட்டாரு. இது வந்துட்டு கத்துக்கணும். எப்படின்னா இவங்க வாய் வழியா இவங்க கேஸ் நாங்கள் விசாரிச்சோம், ஒரு சோர்ஸ் கிடைச்சிச்சு, நாங்கள் நேராக ராமேஸ்வரம் போயிட்டோம், ஒரு சோர்ஸை பிடிக்கன்னு நேராக போயிடுவாங்க. அது எப்படி கண்டுபிடிச்சிங்க அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, கண்டுபிடிச்சோமா இல்லையா அவ்வளவுதான். ஒரு மிஸ்ஸிங் கேஸு, ஆளை விசாரிச்சு அலசு நேராக போ, விட்னஸ் கண்டுபிடிச்சு கேஸை பிடிச்சாது. அந்த லெவல் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். அலையெல்லாம் ஏன் அதெல்லாம் காட்டிக்கிட்டு நம்மளுக்கு அந்த கண்டென்ட் தான் முக்கியம். நம்மளுக்கு செகண்ட் ஹாஃப்ல வெயிட் கண்டென்ட் இருக்கு. எனக்கு என்ன தெரியும், கேளுடா, அதெல்லாம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சீக்கிரம் முடிக்கிறதுக்கு என்ன பண்ணுமோ அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. இதில் பியூட்டி என்னன்னா, இவரோட நான் சொன்ன இன்ஸ்பெக்டர் வாயில இருந்தா வரும், அவரோட வாய்ஸ் ஓவர்ல இருந்தா வரும். கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிக்கிறப்போ இவ்வளவு நேரம் எதுக்கா நீ இவ்வளவு பேசிட்டு இருந்த, அப்போ நீயே ஒரு படத்தை சொல்ல, நீ ஏன்டா அவனை தேடிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி அவர் வாயில இந்த விஷயம்லாம் கேட்குறப்போ எனக்கு அப்படிதான் தோணுச்சு. மேபி நான் வந்து அந்த அளவுக்கு பெரிய இன்டலெக்சுவல் இல்லாம போயிருக்கலாம், மேபி மன்னித்து கொள்ளுங்கள். பட் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஸோ இதுக்கு அடுத்து படத்துல ஏதாவது ஒரு பாட்டு, ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரிலாம் வரும். அது ரொம்ப வந்துட்டு அதுவும் அந்த பாட்டோட ஒரு சாங் வந்தது ரச்சிதாக இருக்கும்லாம், எனக்கு சீரியஸாகவே எனக்கு புரியல. அதாவது நீங்க சொல்ற கண்டென்ட்டை சொல்லலாம், அப்போ நீங்க ஒரு 2 காட்சியில் அதை முடிக்கலாம். அதுக்கு அவ்வளோ டீப் டவுனா காட்டணும்னு அவசியமே இல்லை. எது காட்டணும், என்ன அது காட்டி என்ன ஆக போகுது? இப்போ ஒருத்தருக்கு காட்டினா ஓகே ஃபைன், ஒருத்தருக்கு காட்டுறீங்க, அதைத்தான் மற்ற எல்லாருக்கும் பண்ண போறாரு. சரியா? நீங்க அவ்வளோ நேரம் காட்டணும்னு அவசியமே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல 4 பேர் நம்மளுக்கு எப்படி ஆயிடுதுன்னா, முதல்ல காட்டி 2வது அப்ப இவங்களுக்கு வருமா, அதான் அந்த பாட்டா, அப்ப அவங்களுக்கு வருமா, அதாவது நம்ம ஒருத்தர் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த 4 பேருக்கு வரும், வெயிட் பண்ணு, ஒவ்வொருத்தருக்கா வரும், ஆளு 10 நிமிஷம்
வெயிட் பண்ணி ரசிங்கடான்ற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது எதுக்கு ஒருத்தருக்கு காட்டினாலும் அந்த கருமாந்திரம் தான், அடுத்தவங்க காட்டினாலும் அந்த கருமாந்திரம் தான். நீங்க எதுக்காக அவ்வளோ எலோபரேட்டா காட்டுறீங்க? என்ன இருக்குது அதுல? பேச வர கண்டென்ட் பெண்களின் பாதுகாப்பு, நீ அந்த படத்துல பாதுகாப்பு கொடுக்காத மாதிரி தானே இருக்கு. என்ன சொல்ல வர? பெண்கள் ரொம்ப ஈஸியா மயங்கிடுறாங்களா? அப்படியே அப்படி இது தொட்டோனே அவங்களுக்கு வந்து எதுக்கு இந்த படம் எடுத்த? என்ன மயிருக்கு எடுத்த இந்த படத்தை? என்ன சொல்ல வர? அழகா சிக்ஸ் பேக் வச்சுக்கிட்டு ஒருத்தன் வெள்ளையா இருந்தானா எங்க தொட்டாலும் பொண்ணுங்க மயங்கிடுவாங்கன்னு சொல்ல வரியா? அப்படியே அவங்க மயங்கினாலும் எல்லாரும் இந்த லெவலுக்கு தான் வந்துடுறாங்க, மொத்தத்தையும் அவன் தூக்கி கொடுத்துறாங்கன்னு சொல்ல வரியா? யாரை பிளேம் பண்ண வர? யாரை சேஃப்டியா இருக்க நீ பண்ண வர? என்ன கருத்து சொல்ல வர? என்ன டேஷ்க்கு இந்த படம் எடுத்த? நீ கேட்கலாம், இந்த மாதிரி நீ என்ன போய் படமா ட்ரைலர் பார்த்தாலும் புரிஞ்சு நீ எதுக்காக போய் படம் பார்க்க போனா? நீ படத்தை பார்க்காம திட்டக்கூடாதுன்றது ஒரு ரூல் இருக்குடா. படம் பார்த்துட்டு தான் திட்டணும். நீ கேட்கக்கூடாதுல, படம் பார்த்தியா, படத்தை நான் என்ன சொல்லியிருக்கேன்னு புரிஞ்சுதா அப்படின்னு நீ கேட்கக்கூடாதுல. அதனால படத்தை பார்த்துட்டு நான் கழுவி ஊற்றணும் தான் வந்தேன். சீரியஸா ஒரு கண்டென்ட் கடைசியில் ஒரு மெசேஜ் சொல்ற, அந்த மெசேஜுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நீ அவ்வளவு சீனை எலாபரேட் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணி என்ன வேல்யூ கொடுக்க போற? அதுக்கு எவ்வளோ இடத்துல ஒரு விஷயத்த காட்டாமே அதோட சீரியஸ்னஸை புரிய வைக்கலாம், எமோஷனலா கனெக்ட் பண்ணலாம். நீ எப்படி கனெக்ட் பண்ணிருக்க தெரியுமா? எந்த எமோஷனை கொண்டு வந்திருக்க தெரியுமா? அவன் முட்டிக்காலம் வச்சு முட்டி மறைக்கிற அளவுக்கு தான் நீ எமோஷனை கொண்டு வந்திருக்க. எவனுக்கும் மனசு வலிக்கல, கண் வலிக்கல. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, உன்னோட வக்கரத்தையும் உன்னோட ஃபேண்டசியும் தீர்த்துக்கிறதுக்கு ஒரு படம் எடுத்த மாதிரி இருந்தது. சீரியஸா அப்படிதான் இருந்தது. சீரியஸாவே அதெல்லாம் வந்துட்டு நீ வந்து இந்த ஒரு வார்த்தை அதெல்லாம் சொல்லக்கூடாது ஒரு ரிவ்யூல. அப்படிதான் இருந்தது. ஒருத்தவங்களை இது பண்ணி பாவக்காங்களா அந்த மாதிரி இருந்தது. அவசியமே இல்லாத ஒரு படம் இது. ஏன்னா நிறைய படங்கள், நல்ல படங்கள் வந்திருக்கு இந்த மாதிரிலாம், பெண்களோட சேஃப்டியை பத்தி, இந்த மாதிரி விஷயங்கள் தப்பா நடக்கிறத பத்தி எல்லாம் நிறைய படங்கள் வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான தேவையான படங்கள் வந்திருக்கு. ரொம்ப தேவையான கருத்துக்களை ஆழமா பதிச்சுட்டு போயிருக்கு. நீங்க தனியா ஒன்றும் கழட்ட தேவையே கிடையாது. இதெல்லாம் போய் பார்த்து நீ எனக்கு சீரியஸா எனக்கு அதான புரியல. நீ ஒருத்தருக்கு காட்டினாலும் அதுதான், 4 பேருக்கு காட்டினாலும் அதுதான். நீ அதை லைவா காட்டணும் கூட இல்லை. அவங்க மயங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சு நீ பிளர் பண்ணாலே போதும். நீ எதுக்கு அப்படியே ஓப்பனா எதுக்கு இதுல சிக்னேச்சரா ஒரு மூவ் வச்ச பாரு, அதான் அல்டிமேட் சிக்னேச்சர் சீன் மாதிரி. உன் சிக்னேச்சர் போல எனக்கு என்ன இவன் மேலதான் டவுட்டா இருக்கு. இப்போ இந்த படம் யாரெல்லாம் பார்க்கலாம்னா யாருமே பார்க்க தேவையில்ல. சீரியஸாவே யாரும் பார்க்க தேவையில்ல. இந்த படம் பார்க்காம இருந்தாலே பெண்கள் பாதுகாப்பா இருப்பாங்க, ஆண்கள் பொத்திக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தாதான் அவனுக்கு தப்பு பண்ணனே தோணும். சீரியஸா இவன் நல்லது பண்ணதுக்கெல்லாம் படம் எடுக்கல, இவன் காஜியத்துக்கு ஒரு படம் எடுத்து வச்சிருக்கான். படத்துக்கு மார்க்லாம் ஒரு கேடு மயிர். இதுக்கு ஒரு ரெப்ரி வேறன்னு வர வழியில், அது மாதிரி இதுக்கு ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர், கிரிட்டிக்ஸர் அப்படியே ரச்சிதா அப்படி இருக்காங்க, ரச்சிதா அப்படி இருக்காங்க. ஆனால் காஜிக்கு பிறந்தவனுங்களா? இப்போ நீங்களும் காஜிக்கு தான் அலையிறீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஓவராலாக மக்களே, தவிர்க்க வேண்டிய படம், தள்ளி வைக்க வேண்டிய படம், மொத்தமாக தடை செய்ய வேண்டிய படம் இந்த படம் ஃபயர். மொத்தமாக அந்த எதுக்கு இந்த படம் ஃபயர்னு பேர் தெரியுமா? இந்த படத்தோட மொத்த கண்டென்ட் கொண்டு போய் நெருப்புல போட்டு கொடுத்ததான். அதுக்கு தான் இந்த ஃபயர் தேவைப்படும். அதுபடி ஒரு பிரோஜனம் இல்லை. அவ்வளோதான் மக்களே, மீண்டும் அடுத்த வாரம் நல்ல படம், நல்ல விமர்சனம், நல்ல முன்னோட்டத்தோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from உங்க விஜய். வரட்டா மாமே.